உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இவ்வளவுதான் திருக்குறள் இருந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள் சொல்லும்போது மட்டும் நம்மளுடைய உதடுகள் ஒட்டாமல் இருக்குமா? அது எதுனா, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதோட அர்த்தம் என்னன்னா எந்தெந்த பொருள்களால் எல்லாம் மனமானது ஒட்டாமல் இருக்கிறதோ அதனால் நமக்கு துன்பம் வராது. அதனால் மனமானது ஒட்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த குறளில் சொல்லும்போது கூட நம்ம உதடுகள் கூட ஒட்டாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி நல்ல மசாலா ஒட்டணும், மீனோட ருசி நம்ம வாயோட ஒட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக பார்க்கலாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நல்லா பொரிச்ச மீன் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. அது சூப்பராக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால் அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழில் மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே இங்கிலீஷில் சார்டைன்ஸ். ஸோ இந்த மீன் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த மீன் வேணால் உங்களுக்கு கிடைக்கிறத எடுக்கலாம். குட்டியாக ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக பொரிச்சு எடுக்கிற மாதிரி, நல்லா ஃபுல்லாக வால்லேருந்து தலையில் எல்லாம் ஃபுல்லாமே எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி மீன் தான் நல்லாயிருக்கும். எந்த மீனாலுமே உள்ளே குடல் மட்டும் எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் செதிலும் எடுத்துகிட்டு மற்றெல்லாம் நம்ம அப்படியே ஃபுல்லாக போடலாம். மீனுக்கு கூட என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் நல்லா காரமாக பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கேன், ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு. அது கூட அரிசி மாவு நல்லா இந்த பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது நம்ம போட்டு பிசைய போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ தேவைப்படும். எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் போட போதும். தண்ணி தேவைப்படலைன்னா போடவே வேண்டாம். கூட உப்பு போட போகிறோம். அப்புறம் எண்ணெய் வேணும். ஸோ மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நான் அதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எண்ணெயும் காய வச்சுட்டேன் நல்லா வைங்க. ஸோ எண்ணெய் காஞ்சி இருக்கிற சமயத்துலேயே நம்ம இதை மேரினேட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி டக்குன்னு அப்படியே பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அரிசி மாவு, அது கூட மிளகாத்தூள், அது கூட மஞ்சள் தூள், அது கூட இஞ்சி பூண்டு விழுது, முட்டையோட வெள்ளைக்கரு. அது கூட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உப்பு, மிளகுத்தூள் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த முட்டையும் அந்த இஞ்சி பூண்டு விழுதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப தண்ணியாகிட்டா அப்புறம் மீனோட ஒட்டாது. ஏன்னா மீன் மேலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வழுக்குன்னு இருக்கும். அதனால் ஓரளவுக்கு நம்ம திக்காக தான் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணால் தான் நல்லா எண்ணெயில் போய் பிரிஞ்சு போகாமல் நல்லா வரும். அதெல்லாம் அரிசி மாவு நல்லா பைண்டிங்காக போட்டிருக்கோம், முட்டையும் பைண்டிங்காக போட்டிருக்கோம் நல்லா. அப்போ ஒன்றா ஒட்டி வரும் நல்லா. நல்லா பிசைஞ்சிட்டேன், லேசாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். இதுவே போதும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு பாருங்கள். லேசாக தண்ணியை ஊற்றலாம். தண்ணியை விட ஆக்சுவலாக நீங்கள் வெள்ளைக்கருவே இருந்தால் இன்னும் பெட்டர். அதனால் கொஞ்சம் முட்டையோட வெள்ளைக்கருவே கொஞ்சம் போட்டு போகிறேன். ஏன்னா அது ஒட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எத்தனை மீனை எடுக்கிறோம் அது பொறுத்து இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். மீன் எப்படியுமே வழுக்குன்னு தான் இருக்கும், நம்ம தான் பிடிச்சி அதை தேய்க்கணும் மேலே. ஸோ நல்லா ஒரு மீனை எடுத்து இப்படி தேய்ச்சிக்காங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் 2 பக்கம் நல்லா தேய்க்க முடியும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கம் கோட்டு வரதுக்கு இப்படி அப்படியே தடவிட்டு அப்படியே நம்ம சூடாக எண்ணெயில் போட்டால் நல்லா சூப்பராக வந்துடும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிட போகிறோம் எல்லாத்தையும். நல்லா ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போது 2வது மீனையும் அப்படியே போட்டுடலாம் உள்ள. ஸோ நல்லா ஒரு பக்கம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மீன் நல்லா இப்போவே முடன்னு ஆகிடும் நல்லா. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு. இப்படி வரும், நல்லா மெதுவாக கிட்ட போய் நல்லா இப்படி திருப்பி போட்டுருங்க, பக்கத்தில் மீனில் படாதுன்னு. அதுக்கு நல்லா இடைவெளி இருக்கணும் ஒரு மீனுக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இதுவும் ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டு வரலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது, ஏன்னா அது ஒட்டிக்கும். அதனால் புதுசாக போட்டோம்ல, அதனால் லேசாக அளவு ஒட்டிகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆனப்புறமா சரியாது. இது சென்டரில் எடுத்துகிட்டு வரலாம்.
நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா வந்து சூடான எண்ணெயில் நல்லா திக்கான பேஸ்ட் வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கூட வந்து உதிர்ந்து வராமல் நல்லா அப்படியே மீனோட ஒட்டிட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா சின்ன சின்ன முள்ளுலாம் இருந்ததுன்னா பரவாயில்ல, அந்த மீனில் நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். சென்டரில் இருக்க முள் மட்டும் விட்டுடலாம். அதனால் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு வந்து அந்த அது குட்டி குட்டி முள் இருக்க மீனாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஒரு சும்மா எதுவே ஒரு ஸ்நாக், சாப்பாடு தொட்டுக்காமல் சும்மா ஈவினிங்காக ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பீச்சில் விற்பாங்க, ஏதாவது சுற்றுலா பிளேஸில் எங்கேயாவது போனீங்கன்னா விற்பாங்க. ஸோ நமக்கு அங்கே பார்க்கும்போது அந்த இடம் போனாவே வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அங்கே ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலே வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து நம்ம பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து லெமன் கூட நல்லா கொஞ்சம் பூஞ்சிக்கலாம். புளிப்பு முன்னாடியே இருக்கிறதுக்கு லெமன் பூஞ்சிக்கலாம் முன்னாடியே. பார்த்தீங்கன்னா முதல்ல போட்ட 2 மீனை எடுத்துடலாம். ரெடியாக எடுத்து நல்லா பார்க்கறதுக்கு கலர் நல்லா சூப்பராக இருக்கும். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றாமல் கம்மியாகிடுச்சுன்னா கூட நான் சொன்ன மாதிரி முட்டை கரு இல்லைன்னா வந்து லெமன் கொஞ்சம் அதை வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதனால திக்காக கன்சிஸ்டன்சி கொண்டு வரலாம். இதை லேசாக திருப்பி போடலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை செக் பண்ணலாம். திருப்பி போடுறேன். ஸோ இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ இதையும் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லா மீனும் பொரிச்சாச்சு. அதை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு வந்து நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வேணும், குயிக்காக பண்ணிடலாம். அதனால் நீங்களும் சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கக்கூடாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் இருக்கேன். அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு உங்களுக்கு தெரியலனா ஸோ அதுலேயும் போய் லைக் ஷேர்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா வந்து நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.